அண்ணே. வா சிவலிங்கம், வாப்பா உக்காரு. நீ உட்காருப்பா. உட்காருப்பா. என்ன சிவலிங்கம், உன் பையனை வேலைக்கு கூட்டு வந்துட்டியா? அதெல்லாம் இல்லைண்ணே, அவன் பரிச்சை லீவில் வந்திருக்கான். அதானே பார்த்தேன். நம்ம கஷ்டம் நம்மளோட போகட்டும். நம்ம பிள்ளைகளும் அது வேணாம். தலையை அடமான வச்சாது பிள்ளைய நல்லா படிக்க வை. நான் எவ்வளோ சொல்லிட்டேண்ணே, பரிச்சை லீவு 2 மாதம். அந்த 2 மாதம் மட்டும் வேலை செய்யறேன்னு சொல்கிறான். உனக்கு ஏன்பா அந்த கஷ்டம்? இல்லைங்க ஐயா, இந்த 2 மாதம் வேலை செஞ்சு காசு கொடுத்தா தான் எங்கள் அப்பா ஒரு 4 நாள் வச்சு நிம்மதியாக தூங்க முடியும். சிவலிங்கம், உண்மையிலே நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்யா. இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு புள்ள இல்லையா. உன் புள்ள குடத்துக்கு அவன் பெரிய படிப்பு படித்து பெரிய ஆளாக வருவான்யா. உன்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவான்யா. எங்கண்ணே, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவனை எவங்கிட்டையும் கையை கட்டி கூலி வேலை செய்ய வைக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேலைக்கு போயே தருவன்னு பிடிவாதமாக வந்து நிற்கிறான். நான் உன்னை எதுவும் தடுக்க போகிறதில்ல. இது வரைக்கும் ராஜா மாதிரி பள்ளிக்கூடம் போனியா, படிச்சியா, வீட்டுக்கு வந்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியான்னு சந்தோஷமா இருந்த வாழ்க்கையில் முறையாக வேலைக்கு போகிறேன்னு வந்து நிற்கிறேன். எவனும் உட்கார வச்சு கூலி கொடுக்க மாட்டான். கஷ்டப்படணும்ப்பா. நீ கூலி வேலைக்கு போகிறதெல்லாம் உங்கள் அப்பனுக்கு பெருமை இல்லை. நீ ஊரே அசந்து பார்க்குற அளவுக்கு ஒரு வசதியான வேலையில் போய் உட்கார்றதான் எனக்கு பெருமை. நான் பட்ட அவமானத்தோட வலி இன்னும் உள்ள இருக்கு. அதுக்கான மருந்து உன் கையில தான் இருக்கு. நீ ஏதாவது பண்ணி என் பேரை காப்பாத்தோன்னு உன்னை மலை போல நம்பியிருக்கேன். சிவலிங்கம், நீ பேசாமல் இருப்பா. உன் புள்ள நல்லா வருவான்.